பீப்புள்ஸ் டாக் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கமும் நன்றியும். 38 வருஷமாக நான் அவர்கிட்ட வேலை பார்த்தேன் அப்படிங்கிறது அதுவே தவறான ஒரு செய்தி. காரணம் என்ன தெரியுங்களா? நான் அந்த யூனிவர்சிட்டியில் பாக்யராஜ் என்ற பல்கலைக்கழகத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. இது என்ன தெரியுமா காரணம் சொல்கிறேன்? உதாரணத்துங்க, ஒரு முறை பாக்கியாவுக்கு ஒரு தன்னம்பிக்கை கற்ற வருது, மோட்டிவேஷன் கற்ற வருது. அதை நான் படித்து பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எங்கள் சார் அப்போ ரத்தத்தின் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் முடிஞ்சு நைட்டு வர்றாரு. அவர் பார்வைக்கு வச்சு, சார் நான் படிச்சுட்டேன், நல்லா இருக்குது, நீங்களும் ஒரு பார்வை பார்த்துருங்க, அடுத்த வாரம் பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் தொடர் முடியுது, நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸ்கிரிப்டை வாங்கி பார்த்தாருங்க. பார்த்துட்டு அப்படி கீழே தொப்புன்னு போட்டார். என்னடா அது அப்படின்ட்டு நான் ஒரு மாதிரியே ஷாக் ஆகி நினைக்கிறேன். நான் ஒரு டைட்டில் வச்சுருந்தேன், அதுக்கு அந்த கட்டுரைக்கு ஒரு மனத்துக்கு வச்சுருந்தேன், இவ்வளோ நிலத்துக்கு வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, மனவை இவ்வளோ நீளமான டைட்டில் வச்சு எவன் படிப்பான் மனவை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஜெயிக்கலாம் வா அப்படின்னு டைட்டில் வைக்கிறாரு. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன். இப்படி தான் நான் அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்களாகும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டனுடைய நான் வேலை செய்கிறேன். அதனால தான் இத்தனை வருஷம் நீடிக்க முடிஞ்சது. நான் சேர்ந்து 88 பாக்கியாவில் சேர்றேன். 89 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நினைவு நாள் வருது, டிசம்பர் 24. என்னை கூப்பிட்டு, மனவை புரட்சித் தலைவருக்கு நினைவு நாள் வருது, அதுக்கு நினைவு நாள் கட்டுரை எழுதிருங்க அப்படிங்கிறாரு. டிசம்பர் 24. இப்போ எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அவர் என்னுடைய புரட்சித்தோடு பயணித்தவர், கலைவாரிசு என்று அறிவிக்கப்பட்டவர், நிறைய விஷயங்கள் அவருக்கும் நிறைய பயணம் நிறைய தொடர்ந்து இருக்குது. எனக்கு அவரை பிடிக்கும், அவரோட ஆளுமைகள்லாம் நான் ரசிச்சிருக்கிறேன். அந்த விஷயம் எங்கள் சார்ட்ட நிறைய பேசியிருக்கிறேன். ஆனாலும் அவரை பற்றி எழுதுறதுக்கு அவர் தானே எழுதணும், ஏன்னா அந்த வாய்ப்பு எனக்கு வந்தது. சரி பார்த்தேன், ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு டைட்டில் பிடிச்சேன். இப்போ பொதுவாக வழக்கமாக தலைவரை பற்றி எழுந்த புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் வரும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி நடிகர் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இப்படிலாம் வருமே ஒழிய நான் அப்புறம் யோசித்தேன், கடையெழு வள்ளல்னு சொல்லிட்டு இருக்கானுங்க வரலாற்றில், நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்ந்த காலத்தில் நெஞ்சமாக ஒரு வள்ளலை பார்க்குறோமே, வரவனுக்கெல்லாம் என்ன வேணும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, பசிக்கிறவனை கண்டுபிடிக்கிறாரு, ஏழையை கண்டுபிடிக்கிறாரு, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வராரு. இவருக்கிட்ட யாருமே இல்லை தமிழ்நாட்டை என்ன பொறுத்த வள்ளல் தன்மைக்கு. அப்புறம் தான் என்ன பண்ணேன், வரலாற்றில் இவரை 8வது வள்ளலாக பதிவு பண்ணணும். நம்ம கடையோடு வள்ளல் சொல்லிட்டே இருக்காங்க, எதிர்காலத்தில் இல்லையா இன்னொருத்தர் இருந்தாயா அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் தான் சொல்கிறதுக்காண்டி 8வது வள்ளல் எம்ஜிஆர் ஒரு டைட்டில் பிடிச்சார், எழுதியாச்சு. கற்ற நல்லா போயிட்டுருக்குது. பொதுவாகவே பாக்கியா பொறுத்தவரைங்க அந்த புத்தகத்துக்கு விற்பனையை ரொம்ப ஹைலைட்டே எங்கள் சாருடைய கேள்வி பதில் தான். அதுக்கு தான் நிறைய புத்தகம் வாங்குவாங்க. இப்போ கடிதங்கள் குவியும் அவருக்கு அந்த கேள்வி பதிலுக்கு. இப்போ இந்த ஒரு கட்டுரைக்கு கணிசமான லெட்டர் அதை விட பக்கத்தில் நெருங்கி வருது. வாசர் கடிதம், பாராட்டு கடிதம் வந்துகிட்டு இருக்குது. பார்க்குறாரு சார், ஒன்றும் சொல்லலைங்க. பாக்கியா 4வது நாள் எங்கள் சார் கார்கிட்ட கிளம்புறதுக்கு நிற்கிறாரு. கேட்டில் 3 பசங்க நிற்கிறானுங்க. ஒருத்தன் மாலை, ஒருத்தன் பேனா, ஒருத்தன் சால்வை வச்சு நிற்கிறானுங்க. அந்த அரண்மனையில் அந்த அந்த இடத்துக்கு யார் தேடி வருவாங்க? அவரை தான் தேடி வரணும். அவர் தானே சக்கரவர்த்தி அந்த அரண்மனைக்கு. வழக்கமாக அப்படி தான் தேடி வர்றாங்க. என்ன பண்ணுறாரு, எப்பா வாங்கப்பா நேராக கிளம்பணும் அப்படிங்கிறாரு. அவனுக்கு அப்படியே பம்மிக்கிட்டே பக்கத்தில் வரானுங்க. சார் இங்கே யார் சார்? மனவை பொன்மாணிக்கம் கேட்குறான் ஒருத்தன். என்ன விஷயம்னு கேட்குறாரு. இல்லை இந்த வாரம் ஒரு கட்டுரை படிச்சு சேட்டா அதில் எம்ஜிஆர் இல்லை சார் இப்படி எழுதியிருக்காரு, அவரை பார்க்கணும் சார். உடனே மனவை கீழே வர சொல்லுங்கிறாரு. நான் கீழே வர்றேன், மனவை உங்களை தான் பார்க்க வந்திருக்கிறாங்க, பார்த்து அனுப்புங்கன்னு போயிட்டார். அப்புறம் அந்த பசங்களுக்கு மரியாதை செஞ்சாங்க, நானும் அவங்கள அனுப்பிட்டேன். சாயங்காலம் வர்றாரு ஆஃபீஸுக்கு, ஷூட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு. என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, மனவை அதை தொடராக எழுதுங்க. எனக்கு என்னடா ஒரு வாரம் எழுதுனா சரியா, ரைட்டு, தொடராக எழுதுனா எப்படிங்கிற மாட்டி வச்சு அப்புறம் நான் பார்த்தேன், என் தலைவனை பற்றி எதெல்லாம் என் மனசில் வச்சுருந்தோன்னோ நான் தைரியமாக ஒத்துக்கிட்டு 75 வாரம் எழுதினேன் பாக்கியாவில். உலகத்திலேயே எனக்கு இந்த மாதிரி அரிய வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும்? ஒரு பத்திரிக்கையாளர் கிடைக்குமா? ஒரு பக்தனுக்கு தான் கிடைச்சிருக்க ஒழிய. அதனால தான் நான் நான் அவர்கிட்ட வேலை செய்யலை. எப்படி என்னை கண்டுபிடிச்சார்? இவன் எழுத முடியும் யார் கண்டுபிடிச்சது? எனக்கு இதெல்லாம் முடியுங்கிறத அவர் கண்டுபிடிச்சிக்கிறார். எனவே அவர் எனக்கு வாத்தியார் தான். எனக்கு அவர் முதலாளி கிடையாது. எனக்கு அவர் தினந்தனம் பாடம் கற்றுக்கிட்டேன் இல்லைங்களா? அதே மாதிரி தான் காதலும் வீரமும் 3வது வருஷம் கவிஞர்கள் வெளியிடுறேன் நாரதகன சபாவில். அந்த விழாவுக்கு எல்லா ஆளுமையும் அன்றைக்கி வந்தாங்க.
கவிஞர் வைரமுத்து சார், பாரதிராஜா சார், நாசர் சார், நெப்போலியன், அன்றைக்கி யாரெல்லாம் பெரிய நட்சத்திரங்களோ அத்தனை பேர் வந்தாங்க. எங்கள் சார் தலைமையில் நடக்குது அந்த புத்தக வெளியீட்டு விழா. நான் அந்த விழாவில் வைரம் சார் பேசுகிறார். முதலில் பாக்யராஜ் என்ற பெருமகனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். காரணம், மனைவியை தன் அரண்மனையில் கோழி தன் குஞ்சை பாதுகாப்பது போல் பாதுகாத்து வருகிறார். எனவே அந்த பெருமனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் சார் கடைசியை பேச வர்றாரு. கவிஞர் ஏதோ சொன்னார், நான் ஏதோ மனைவியை பாதுகாக்கிறேன்னு சொல்லி. அதெல்லாம் கிடையாதுங்க. அவர் என்னோடு இருப்பது நான் செய்த புண்ணியம், அவர் என்னோடு இருப்பது நான் செய்த பாக்கியம், அவர் என்னோடு இருப்பது எனக்கு பெருமை. யாருக்கு சார் அந்த வாய்ப்பு வரும் நான் கேட்குறேன். நான் எப்படி இந்த வேலையை பார்த்தேன், வேலை பார்த்தா இந்த அங்கீகாரம் எப்படி கிடைக்கும்? நான் ஒரு வேலைக்காரன் தாங்க. இந்த வார்த்தையில் எப்படி வருது? அந்த மகான் என்னை கண்டுபிடிக்கிறான். எனக்கு என்ன பலம் எனக்கே தெரியாம அவர் தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறாரு. பாக்கியாவுக்கு முன்னாடி அவர் பேரால் ஒரு புத்தகம் வந்துட்டு இருக்குது, பாக்யராஜ் கீதம்னு சொல்லி மதுரையிலேருந்து வந்துட்டு இருக்குது. அதில் நான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ தாய் தராசு நிறைய நான் எழுதிட்டு இருக்கிறேன், கதைகள் எழுதிக்கும்போது அந்த எடிட்டர் என்ன சொன்னார், இந்த மாதிரி எங்கள் சார் புத்தக ஆரம்பிக்கிற பாக்யராஜ் சார், நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. நான் சொல்கிறேன்னாரு. சொன்னார். ஜாயின் பண்ணேன். ஏற்கனவே நான் என்னை பற்றி அவருக்கு ஒரு கேள்விப்பட்டிருக்கார். கதையெல்லாம் படிச்சிருக்காங்க. என்ன தாயிலலாம் என்னுடைய கதை ஒரு கவிதை, சிறப்பான கவிதை. அது என்னென்னா, அதை பிறகு சொல்கிறேன். சாரி, இப்படி தான் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அதாவது நான் எந்த அசைன்மெண்ட் கொடுத்தாலும் இது சரியில்லை மனவை. நான் எழுதின 10 புத்தகங்களில் எல்லாமே அதில் தொடராக வந்தது தான். நூற்றுக்கணக்கான தொடர். வாரியார் கூட சந்தித்தது, வாரியார்கள், ரஜினி சார் ஒரு பெரிய ரொம்ப ஒரு முக்கியமான மேட்டர்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொங்கல் மலருக்கு நான் என்னென்ன பண்ண போகிறதுக்கு சார்ட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பேன். அதை எல்லாம் ஓகே பண்ணுவார் மேக்ஸிமம். அதில் ரஜினி சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார், நாளை காலையில் அவர் சந்திக்க போகிறேன்னு சொன்னேன். சரி மனைவி அப்படின்ட்டார். நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மனைவி ஒன்றும் இல்லை, தயங்கி கேட்குறாருங்க. ஒரு முதலாளிங்க வேறு. அவர் யார்? அவர் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பெரிய மேதை இல்லையா? ஒரு முதலாளி மட்டும் இல்லை, ஒரு ஆளுமையான சக்தி. அப்போ மனைவி ஒன்றும் இல்லை, அந்த பேட்டி எடுக்க நான் போயிட்டு வர்றேன். என்னென்னா ரஜினியை பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஏன்னா அவர் ரொம்ப நண்பர் இல்லையா 2 பேரும். சரி, நானும் பார்த்த மாதிரி இருக்கு, பேட்டி எடுத்த மாதிரி இருக்கு, ஆனால் நான் போயிட்டு வரேன் மனைவினார். நான் கேட்குறேங்க, என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? இந்த கலாச்சாரத்தை நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அவர்கிட்ட நான் நிறைய ஒவ்வொரு நாளும் பண்பாடு, கலாச்சாரம், எழுத்து, வலிமை எல்லாமே நான் கற்றுக்கிறேன். சார் நான் சொல்கிறதுக்கு, சார் நீங்கள் போங்க சார், நல்லா இருக்குது, இதோட சிறப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலைல போகிறாரு ராகவேந்திர மண்டபத்துக்கு. அவர் இன்ஃபார்ம் பண்ணலைங்க சார், நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லலை. கேஷுவலாக போகிறார். உள்ள போனோடனே அவர் என்னென்னப்பா, ராஜ் எங்கே மனைவி வரேன் நீங்கள் அப்படிங்கிறாரு அவர். இல்லை, நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, உங்களை பார்த்த மாதிரி இருக்கும், பேட்டி நாடுகள்லாம் வந்திருக்கேன் அப்படியான்னு சொல்லிட்டு அந்த பேட்டி எடுத்தாச்சுங்க. இது முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாகரிகம், கலாச்சாரத்தை பாதுகாத்த என் தலைமை, என்னுடைய குருநாதர் அதை எழுதார் கட்டுரையில் பாக்கியாவில். இந்த மாதிரி மனைவி தான் போகிற மாதிரி இருந்தது, நான் தான் அவர்கிட்ட கேட்டு நான் போயிட்டு இந்த கட்டுரை ஆரம்பிக்கிறேன்னு அதுலேயே எழுதுறாரு பாக்கியாவில். இந்த கலாச்சாரமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட புதுசாக படிச்சுட்டு இருக்கிறேன். நான் மணப்பாறையில் என் நண்பர்கள் புதுக்காலனியில் என் மேலே இன்னும் வரைக்கும் அந்த நண்பர்கள் இருக்காங்க. அழகர், சம்பத்து, ராமு, பிச்சுமணி, இவங்கெல்லாம் மணிமாறன், இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போ எனக்கு இந்த எழுத்து வன்மையை அவங்க கண்டுபிடிச்சி ஒரு நாடகம் போடணும்னு சொன்னாங்க. மனிதன் என்ற போர்வையில் நாடகம் அரங்கேற்றம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு பேரை வாங்கி கொடுத்து நீ சென்னைக்கு போகணும்னு அனுப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்த வாரமே பொத்தமட்டுப்பட்டில் கர்ப்ப கிரகம் அப்படின்னு நாடகம் இங்கே போட்டவொன்னே அங்கேயும் என்னை அங்கீகாரம் பண்ணி அங்கேயும் என்னை போட சொன்னாங்க. அப்புறம் அதோடு வந்தேன். சென்னையில் நாடகங்கள் போட்டுக்கிட்டு நிறைய பத்தினிக்கும் பசிக்கும் கர்ப்ப கிரகம் அப்படின்ட்டு போட்டி நாடகங்கள்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் இதுதான் நான் அந்த ஒரு சீன் நடிப்பேன் ஒழிய நான் அதில் இப்போ நடிக்கலாம் ஆசை கிடையாது. ஆனால் பாக்கியாவில் சேர்ந்த புதுசில் அவசர போலீஸ் ஷூட்டிங் நடக்குது. சாருக்கு அவசர போலீஸ் தலைவர் எம்ஜிஆர் அந்த படத்துக்கு எடுக்கிறாரு. கற்பகம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடக்குது. நான் பாக்கியா வேலையாக நான் அந்த பாக்கியா வேலைக்கான இங்கே போகிறேன் கற்பகம் ஸ்டுடியோவுக்கு. அப்போ என்னை பார்த்தவொன்னே சார் சொல்கிறார், நான் சொன்னது பாக்கியா பத்திரிக்கை வேலையை பார்க்க தான் போனேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், இது சரியாக சரி கேட்டுக்கலாம், அதுக்கு தான் போகிறேன். என்னை பார்த்தவொன்னே அவர் அசிஸ்டன்ட் ராமலிங்கம் சார் இருந்தார். ராமலிங்கம் மனைவிக்கு லேசாக டச்சப் பண்ணி விடுங்க, அங்கே நிற்கட்டாங்க அந்த சீனில் அப்படின்னாரு.
ஏன்னா அதை சொல்லிட்டு நான் முதல்ல ஒன்றுமே எனக்கு புரியல. சரின்ட்டு என்னென்ன சீன் கேட்டிங்கன்னா, அவங்க ஒய்ஃபாக நடிப்பார், சில்க் ஸ்மிதாமா நடிப்பாங்க. ஒரு பழக்கடை வச்சுருப்பாங்க வீட்டு வாசலில். எல்லாரும் அந்த அம்மா பார்க்குறீங்க படம் வாங்க படம் வாங்க வர மாட்டாங்க. அந்த அம்மாவோட அழகு ரசிக்கிறதுக்கே வந்து நிற்பாங்க. இவரால் சார் வர அந்த மூலிகை கடை அப்படிமா, இல்லை பாபா நான் முடியாது பாபான்னு அந்த அம்மா ரொம்ப கொஞ்சம் அப்படி போயிட்டுருக்கு. இப்போ வரவங்கலாம் அந்த பழகம். இப்போ என்ன வந்து அந்த சீனுன்னு கேட்டிங்கன்னா, படத்தை அந்த கை வச்சுக்கிட்டு அங்கே பார்த்து சொல்லுங்க மனைவி, என்ன பழமெல்லாம் கண்ணி போச்சு அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. நான் வந்து அந்த மூஞ்சி அந்த அம்மா முகத்தை பார்த்துட்டு என்ன பழமெல்லாம் கண்ணி போச்சு அப்படின்னு சொன்னேன். மனைவி முகத்தை பார்க்காதீங்க அங்கே பாருங்கிறாரு. ஏன்னா சேர்ந்த புதுசுலேயே ஒரு கூச்சி எனக்கு தாங்க ஒரு கிளிப்பான காட்சி அது. திரும்ப திரும்ப சொல்கிறாரு. திரும்ப 3வது டேக்கில் அப்படி தான் நான் முகத்தை பார்த்தே பேசுகிறேன். மனைவி சொன்னால் கேளுங்க, முகத்தை பார்க்காதீங்க அங்கே பார்த்துட்டு பேசுங்க இந்த வசனத்தை அப்படிங்கிறாரு அவர். அப்புறம் ஒரு வழியாக அதை பேசும்போது அப்புறம் அந்த அம்மா சொல்லுவாங்க, எல்லாரும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது அப்படி தான் கண்ணி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக அந்த சீன் இப்படி தான் ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் எல்லா படங்களையும் ஒரு காட்சி சென்டிமெண்ட்டாக ஆச்சுங்களா. மனைவி ஒகே சுட்டி எடுக்கும், என் மனைவி அந்த கேரக்டர் சொல்லி மனவத்தியாயா உடனே வர வைப்பாங்க. ஒரு காட்சி நடிகன்னா அதில் வந்து ரொம்ப நுட்பமாக வச்சுருப்பாங்க. 2வது காம்பினேஷன் ஃபுல்லாக அவர் தான் வச்சுருப்பார் வழியே, யாரும் வெளிக்க வைக்க மாட்டார். அவர் சின்ன கேட்பார் வழியே. அவர் படத்தில் எல்லா படத்துலையும் 28 படம் வச்சாருங்க இல்லையா, 25 படத்தில் நினச்சிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு காட்சி நடிகனா. அதை விட என்ன தெரியுமா, ஞான படத்தில் ஒரு பாடல் காட்சி, அதுவும் ஆர்பி விஸ்வல் சார் தான் டைரக்ஷன். எனக்கு ஒரு சீன் கொடுத்தாங்க. அந்த பாடல் காட்சியில் நான் டான்ஸ் ஆடணும். கையில் கிளாஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு சிகரெட்டு கொடுத்தாரு விஸ்வல் சார். இப்போ சார் கேமராட்ட நிற்கிறாங்க, சிகரெட் வேணாம் சார், இதை வேணால் கையில் வச்சுக்கணும். மனைவி நடிக்க வைத்தீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னாரு. நானும் வேறு வழியெல்லாம் சொல்லி பார்த்தேன், கேட்கல. டேக்குனாங்க, பிடிச்சிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு டெங்கின்னு ஆட ஆரம்பித்தேன். கட்டுங்க டைரக்ட் சொன்னார். என்னைய மனைவிக்கு யாரையே சிகரெட் கொடுத்தது? 8வது லிங்கர் கல்வி வரையா அவர். என் தெய்வம் எப்படி நுட்பமாக என்னை பார்க்குது பாருங்க. நான் என்னங்க பெரிய மாஸ் நடிகனாங்கன்னு ஒரு காட்சிக்கு தான் நான் ஒழுக்கமாக காமிக்கணும்னு நினைக்கிறார் இல்லையா. இதனால தான் நான் இதையெல்லாம் ஒன்று ஒன்றா நான் பார்க்கும்போதுங்க. அவர் 2வது நிறைய பேர் சொன்னாங்க, மக்கள் துறை எம்ஜிஆர் வந்து இறந்ததை இன்ன வரைக்கும் நம்பாமல் வதந்தியாக நம்பிட்டு இருக்கிறாங்க. நான் கூட வதந்தியாக தான் அன்றைக்கெல்லாம் காலையிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படி நினச்சிருக்கிறேன். ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தார், போய் பார்த்தேன், வச்சேன்னா பரவாயில்லைங்க. இன்னைக்கு காலையில் பார்க்குறேன், நேற்று காலையில் பார்க்குறேன், இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் அது நிச்சயமாக சொன்னால் அவர் இறந்ததாக யாருமே அது ரொம்ப முடியாது, யாராலையும் முடியாது, என்னால் முடியாது. ஒரு ரிப்போர்ட்டர் அப்படிங்கிறது மறந்துட்டாருங்க. நான் ரைட்டராக என்னை பார்த்துட்டே இருந்தார். காதலும் வீரமும் கவிதை நூல் சித்தாரில் ஷூட்டிங்கில் அங்கே டிஸ்கஷன் இருந்தார். அவர் தோட்டத்தில், சித்தார் தோட்டத்தில், அவருடைய தோட்டத்தில் டிஸ்கஷன் இருந்தார். நான் அங்கே போனேங்க. அப்படி இருந்துட்டு அந்த ஸ்கிரிப்டை காமிச்சு சார் ஒரு அணிந்திர கொடுங்கன்னு சொன்னேன். நைட்டு ஒரு 10 மணிக்கு எடுத்து ரூம் போனாருங்க. அப்படியே அந்த ரூமுக்கு அடுத்த ரூமுக்கு போயிட்டு அப்படியே அழுதுகிட்டே வந்தார், ஃபீல் பண்ணிட்டு வந்தார். என்னென்னா அதில் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். எதையோ எதிர்பார்த்து இறுதியில் நலம் விசாரிக்கும் கடிதம் மட்டுமே எதிர்பார்த்து இறுதி மூச்சு விட்ட என் தாய் தந்தைக்கு சமர்ப்பணம் எழுதியிருப்பேன். என்னன்னா உடனே அப்பயே சொன்னார், நீ நானும் ஒரு மரத்து பறவைகள் அப்படின்னாரு. என்னன்னா அவர் காரணம் வந்து அவர் டாப்பில் வரும்பொழுது எங்கள் அம்மா அப்பா யாருமே கூட இல்லை. என் மகன் ஜெயிச்சுட்டான்னு பார்க்குறதுக்கு பெற்ற தாய் இல்லை. அது மாதிரி இதை படித்த உடனே நம்ம கனெக்ட் ஆகுது இல்லையா அவருக்கு. அப்படியே நம்ம வந்து ஹீரோ ஆகிட்டோம், பெரிய பெரிய லெவலில் சம்பாரிச்சு என்ன பண்ணால், ஆனால் தாய் வந்து கனவு கொண்டாங்க, என் பையன் நல்லா வரும் கனவு கொண்டாங்களே, அந்த கனவை நிறைவேற்றிதாங்கிற வந்து பார்க்க கொடுத்து வைக்கலை. அது மாதிரி எனக்கு வந்து அந்த கவிதையை படிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அணிந்துரை கொடுத்தாருப்பாங்க. அதை எழுதியிருப்பார் அப்படியே, நானும் நீ ஒரு மரத்து பறவைகள்னு சொல்லி. ரைட்டு. இப்படி இந்த மாதிரி என் கவிதைகள், என்னுடைய எல்லா படைப்புகளுமே 10 புத்தகம் பார்த்தீங்கன்னா நான் கற்பனையான எந்த கதை எழுதியிருக்க மாட்டேன். கிரைம் ஸ்டோரி, ஒரு சஸ்பென்ஸ் நாவல் அப்படின்லாம் இருக்காது. வாழ்வியல் எல்லா நூலுமே வாழ்வியல் கரெக்ட் ஆகும். அதனால தான் அவருக்கு எப்போயுமே வந்தாங்க ஜெயிச்சாங்க புத்தகம் எழுதினேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த நூல், அதுவும் என்னுடைய 10 புத்தகம், அதுவும் சிறந்த நூல். டிஸ்கஷனில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்லுவாங்க, சீன் சொல்லுவாங்க. அப்போ சார் சொல்லுவார், ஐயோ கற்பனையாக சீன் சொல்லாதையா, நீ பார்த்தது, பக்கத்தில் நடந்தது, உனக்கு நடந்தது, எதிர்ப்பு நடந்தது, இதெல்லாம் காட்சிப்படுத்து, கற்பனையே சொல்லாத. ஐயோ வந்தாங்க ஜெயிச்சான்னு பார்த்து மனைவி வந்தாங்க ஜெயிச்சாங்க புத்தகம் மனைவி இருக்கு, அதை படிச்சுட்டு வாங்க அப்படிம்பாரு. அதுக்கு அந்த அணியில் இருப்பார். அதாவது எவனுக்கும் கிடைக்காத பாக்கியமுங்க. ஒரு மனைவி என்ன மாதிரி திரைக்கதை பண்ணுறான்னு எழுதியிருப்பாருங்க. என்ன காரணம் தெரியும், அது எழுதியிருப்பார் ஓப்பனிங்கில். எனக்கு திரைக்கதையில் வந்து எல்லாரும் என்னை வந்து
எல்லோரும் பாராட்டுறாங்க. அது எனக்கு இறைவன் கொடுத்த வரம் எனக்கு. அதனால் இது பயன்படுத்தின்னு சொல்லிட்டு தான் வாங்க சினிமா பற்றி புத்தகம் எழுதினேன். மனைவியோட புத்தகத்தை பார்க்கும்போது ரெண்டும் ஒன்றா இருக்குது அப்படின்னாரு. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அது என்ன தெரியுமா காரணம்? அது ஒரு சின்ன ஒரு இது பாவிஜயை பற்றி எழுதியிருப்பேன். கவிஞர் பாவிஜய் இருக்காருங்களா, அவர் சின்ன வயசு சின்ன பையனாக இருக்கும்பொழுது அவங்க அம்மா டீச்சர். இவர் என்ன பண்ண, பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, வீட்டுக்கிட்டே ஒரு டீ கடை. ஒரு பஜ்ஜியும் டீ வாங்கி கடன் சொல்லி சாப்பிட்டு வந்துடுவார். டீச்சர் அம்மா வந்து சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வரும்பொழுது அந்த டீ கடைக்காரன் சொல்லுவான், உன் பையன் வந்து ஒரு டீ பஜ்ஜி வாங்கிட்டு போனாங்க டீச்சர் அப்படிமா. காசு கொடுத்துட்டு வீட்டில் வந்து கேட்பாங்க, என்னடா அந்த மாதிரி டீ குடிச்சியா, பஜ்ஜி சாப்பிட்டியா கடன் சொல்லி. ஆமாம்மா அப்படிமா. நேராக ஒரு கம்பி எடுப்பாங்க, அடுப்பில் வைப்பாங்க. அப்படியே விலை வளர்த்து போவான். நம்ம தப்புணும் இல்லையா, கடை வாங்கி சாப்பிட்டது அம்மாவுக்கு பிடிக்கலை, அதனால் என்ன பண்ண போகணும் பயந்துக்கிட்டு அப்படியே கம்பியை பழுக்க காய வைக்கிறாங்க. அப்படியே விலை வளர்த்து நிற்கிறான். சின்ன பையன் தானே, எடுத்துகிட்டு வந்தாங்க. தான் போட்டுக்கிட்டாங்க, இனிமேல் அந்த மாதிரி கடன் வாங்கி சாப்பிடுவியா. இதுதான் லாஸ்ட். இதுதான் திரைக்கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்கணுங்கிறாரு. அவனு சூட வச்சு அது வழக்கமானது இல்லையா, தாய் தன்னை தண்டிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி லிங்குசாமி சார் கட்டுரையில் பார்த்தீங்கன்னா அவங்க 4 பேரும் ஆம்பளை பசங்க வீட்டில், திருப்பதி பிரதர்ஸ்ன்னு சொன்னாவே 4 பேரும் ஆண்கள். அதனால் அந்த கோலம் போடும்போது லிங்குசாமி சார் வந்து சின்ன வயசுலேருந்து கோலம் போட்டு பழகிட்டார். சின்ன பையன் இருக்கும் பொழுது வரவங்களாம் கேட்பாங்க, கோலம் நல்லா இருக்குது, யார் போட்டது அப்படி கேட்பாங்களாம். எங்கள் அம்மா நம்ம லிங்கு தான் அப்படி சொல்லுவாங்க. அம்மா என்னம்மா எப்போ பார்த்தா என்னை வந்து என்னை பற்றி சொல்லிக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு அது சொல்லுவார் பாருங்க. இதெல்லாம் வந்து அவர் புதுசாக தெரியும் சாருக்கு. கடைசியாக வந்துங்க கோவாவுக்கு குசு அவங்க மேடம் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு, மனவே இந்த மாதிரி குவியத்தில் ஒரு தொடர் எழுதுனேன், படித்தா பிடிச்சிடலாம் அந்த தொடர், நான் அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், வெளியே வெளியிட்டுக்கலாம், வெளியே வேறு பதிப்பகத்து கொடுத்துக்கலாம், உங்கள் புத்தகம் வெளியிடறாங்க இல்லையா கற்பக புத்தகாலயம், அங்கே கேட்டு பாருங்கன்னாரு. நானும் போய் கேட்டு பார்த்தேன். அவர் ஒத்துக்கிட்டார். நளினி சார் வந்து சரி நம்ம வெளியிடலாருங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டார். அவர் கூட்டி வந்து எங்கள் சார்கிட்ட வந்து ஆஃபீஸில் உட்காந்து டேர்ம்ஸ் பேசிகிட்டு இருக்கிறோம், எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ரைட்டர்ஸ் யூனியன் வந்து அது விஷயம் நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது. ஃபோன் மேலே ஃபோன் வரும், அதை அட்டன் பண்ணுவார், திரும்பி என்கிட்ட பாதி பேசுவார். அப்புறம் ஒருத்தர் வந்து பேப்பரை நீட்டுவார், அது இதுன்னு டிஸ்கஷன் பண்ணுவோம். ஏன்னா எலெக்ஷன் வந்து நடக்க போகுது இல்லையா, அதுக்காண்டி அந்த வேலைகளும் மூடிக்கிட்டு இருக்குது. இதுக்கிடையில் எங்கள்கிட்ட கரெக்டாக பேச முடியல. எனக்கு ஒரு மாதிரி சார் இந்த மாதிரி நிறைய விதமாக இருக்குது, ஒன்று பண்ணுங்க மனைவி, இந்த ஸ்கிரிப்டை கொண்டு போய் கவிஞர் வைரம் சார்ட்ட கொடுத்துருங்க, அவரை அடிமுறை எழுதிட்டோம், நான் வந்து இந்த ரைட்டர்ஸ் யூனியன் எலெக்ஷன் முடியட்டும், நம்ம அதுக்கப்புறம் அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னாரு. சரிங்க சொல்லிட்டு அங்கே இப்போ என்ன நான் கொடுக்கும்போது சொல்கிறாரு, மனவே நீங்கள் வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு போகாதீங்க, அங்கே போயிட்டு வந்து கொடுத்துட்டு சொல்லுங்கள், கொடுங்க நான் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை கொடுத்துட்டு சார் எங்கள் பேசணுமா எங்கள் சார் அப்படின்னு சொன்னேன். அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு சார் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னாரு. அதுக்கு என்ன சொன்னேன்னா, மனைவி காலையில் ரொம்ப நேரம் என்கிட்ட ஃபோனில் பேசினார், நம்ம உடனே ஒரு வேலை சொன்னோம்னா தப்பாக நினச்சிவார், நீங்கள் புத்தகத்தை கொடுத்துட்டு அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நான் எதுவும் மேட்டை நீங்கள் சொல்லாதீங்க, அணிந்திர கொடுங்க நீங்கள் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாரு. அதே மாதிரி சார்கிட்ட கொடுத்துட்டு சாரு லைன் போட்டு கொடுத்தேன், அவர் சார்கிட்ட பேசினார். அப்புறம் சாரு பேசி ரொம்ப நேரம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஏங்க இதெல்லாம் எதுக்கு எனக்கு பரவாயில்லைங்க, எதுக்குமே இதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு எழுதியிருக்கீங்க, அவர் படிச்சுக்கிட்டே பேசுகிறார் அவரும். இதுதான் அவர் பாருங்கள் எப்படி சொல்கிறார் பாருங்கள், நீங்களாக சொல்லாத மனவை சார் அனுப்பி எழுதி சொன்னால் அதுக்கு தப்பு, அது நான் சொல்லிக்கிறேன், அதை கொடுத்துட்டு ஃபோனை போட்டு கொடுங்க. அதே மாதிரி தான் பேசி அதுக்கப்புறம் என்ன பண்ண சார் அணிகள் எழுதி கொடுத்தாச்சு, பேசியாச்சு. நம்ம நாளைக்கு வேலை இல்லையே, மறுநாள் சார் கோவா போயிட்டாருங்க. மறுநாள் நான் போகலை, என்னன்னா இது அணிந்துரை வாங்கிட்டு சார்ட்ட அவர் நளினி சார் கூட்டிகிட்டு போகலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறேன். பார்த்தா மறுநாள் வந்து நம்ம பத்திரிகை நண்பர் தான், நம்ம மீனாட்சி சுந்தரம் தான், ஆனால் இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டேன். இல்லைங்க அது நிறையா இந்த யூடியூப்பில் வந்துட்டுருக்குது, இந்த மாதிரி வதந்திகள் நிறையா வருதுங்க, இது மாதிரி சாருக்கு ஏற்கனவே வந்திருக்குது, அது கூட நல்லா தாங்க இருக்காரு நான் சொல்கிறேன். நான் இல்லை மனைவி திரும்ப கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நேராக போகிறேன். அப்படியே எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ அழகான முகத்தை அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. சொல்லுவாங்களே சபக்கலை எங்கள் கல்யாண கலை மாதிரி இது முகத்தை பார்த்தா எனக்கு என்னென்னா அழக்கூட வரல எனக்கு முதல் எடுத்தோன்னே. அப்புறம் ஒவ்வொரு அன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நினச்சி ஓரமாக நிற்பேன், இருட்டு வரும். காரணம் வந்து என் தாய் தந்தை இழப்புக்கு அப்புறம் அவர் என்னை தாய் தந்தையாக மட்டும் இல்லை, ஆசானா, குருவா, ஒரு பக்தனா,
ஒரு தெய்வமாக என்னை பாதுகாப்பு வந்தார் இல்லைங்களா, ஒரு படைப்பாளியாக என்னை வந்து அறிவிச்சிருக்காருங்க மக்கள்கிட்ட. என்னதான் நம்ம ஆரம்பத்தில் வந்து சிறுகதை கவிதைகள் நிறைய புத்தகங்கள் இருந்தால் கூட ஒரு முழுமையான படைப்பாளி அப்படிங்கிறத வந்து அவர் போட்ட ஒரு வரம் தானே, எனக்கு அவர் கொடுத்த ஒரு பாக்கியம் தானே. அந்த இறந்ததா அந்த வார்த்தையை பயந்து ஒரு வதந்தி தாங்க என்னை பொறுத்தவரை. மக்கள் தொகை இந்தியாவில் இன்னும் எப்படி நிறைய பேர் இன்னும் சொன்னோம்னா அடிக்க வர்றாங்க, அவர் இன்னும் இருக்காருங்க தொலைச்சிடும் அப்படிங்கிற அது மாதிரி இது ஒரு வதந்தியாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.